தேர்தலில் எளிதாக வெற்றி பெற உங்களுக்கான ஒரு பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. புள்ள வந்து லண்டன்ல இருக்குன்னு நினைச்சிட்டு கதறி அழுதாரு. வந்து அப்படி அழுதாரு அவரு. பெரிய இடத்து பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பசங்களுக்கு அவங்க மேல ஒரு ஆசை வர்றது இயல்பு. அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு எப்படி தொடர்பு வந்துச்சு என்ன ஏதுங்கிறது தெரியல. போகும்போது பொண்ணு கார்ல போய் தான் இறங்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணு நல்லா வசதியான பொண்ணு, பையன் வசதி இல்லாத பையன். கரெக்டாக வந்து அவன் ப்ராக்கெட் போட்டு பொண்ணு கரெக்டாக கூட்டிகிட்டு போயிருக்கான். நகையோட வந்துருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். சேட் மோடுக்கு வந்ததும் அவங்க வந்து லொக்கேட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவில் கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்றுக்கு வந்து தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. ஒன்றுன்னா இதுவும் கழட்டி கொடுத்துருக்குது. அப்போது ஒரு நாள் வந்து கழுத்தில் போட்டிருக்கதை கழட்டி கொடுனதும் இது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இவன் நம்மளை ஏதோ பண்ணிடுவான் அப்படின்ட்டு உஷாராக வந்து இமெயில் ஐடி வச்சு நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ் இது. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் அப்போ வந்து இந்த கேஸை நாங்கள் பண்ணோம். இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறதே தெரியாது. வணக்கம் மேம். வணக்கம் தம்பி. மேம், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து லண்டனில் இருக்காங்க மேம். 18 வயசு ஆகி 3வது நாளே வந்து திருமணம் ஆகியிருக்கு. இது வந்து என்ன மேம் ஆச்சு ஃபுல்லாக? இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்னா, இப்போது ஒரு பெரிய இடத்து பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பசங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஆசை வர்றது இயல்பு. அது உண்மை காதலாக இருந்தால் பொறுத்திருந்து பேரண்ட்ஸ் பண்ணி வைக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நிறைய இடங்களில் நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு கேஸ் சொல்லியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ண கேஸ். ஓகே. 1992. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணை காணோம், மைனர் பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. மைனர் பொண்ணுங்கிறது வந்து காணாமல் போன அன்றைக்கி அந்த பொண்ணு மேஜர். ஓகே. காணாமல் போன அன்னைக்கு மேஜர். அன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஆஃப் +2, டாப் ஸ்கோரர் ஆஃப் த ஸ்கூல் அந்த பொண்ணு. ஆமாம். ஆனால் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஆச்சு, எப்படி போனாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், நான் ஒரு சில விஷயங்கள் கருதி நான் வந்து ஓப்பனாக என்னென்ன பேரோ இல்லை எந்த இடம் அவங்க என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு விரும்பாமல் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பையனை காணும். அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு எப்படி தொடர்பு வந்துச்சு என்ன ஏதுங்கிறது தெரியல. போகும்போது பொண்ணு காரில் போய் தான் இறங்குது, திரும்பி வரல. ஆனால் போகும்போது இவங்க வீட்டில் நாங்கள் போய் பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் நகைகளை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் யாருங்கிறத நாங்கள் இந்த பொண்ணு காணாமல் போன அன்னையிலேருந்து அந்த பையனும் அங்கே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸு அப்படியே பேசி 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 அவன் எங்கே, அப்போல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் கிடையாது, வெறும் நம்ம இந்த டயல் ஃபோன் தான் இருக்கும். அதுவுமே எல்லா வீட்டுக்கும் ஃபோன் இருக்காது. அது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஃபோனு வாங்கணுன்னு நீங்கள் 25,000 ரூபாய் கொடுத்தா கூட ஃபோன் வீட்டில் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ் இது. அப்போது பேரண்ட்ஸ் வந்து அழுகிறாங்க, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, நீங்கள் என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம், கார் வேணுமா கார் கொடுத்து அனுப்புகிறோம். இது அந்த மாதிரி அவங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப எங்களோட ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது நிறைய இந்த மாதிரி கேப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போது அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக போய் 1 மாதம் கழித்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சோம். அந்த பொண்ணு வந்து அப்போ மேஜர் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அந்த பொண்ணு வெறும் கழுத்தில் ஒரு கயிறு தாலி கயிறு மட்டும் போட்டுட்ருக்கு. அது எப்படி வீட்டுக்கு திரும்பி வர்றதுன்னு தெரில. எங்களை பார்த்தோன்னே என்னை எங்கேயா எப்படியாவது நீங்கள் இருந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கழுத்தில் போட்டு எங்கேம்மா நகையெல்லாம் காணணும், எல்லாம் விற்றாச்சு, செலவு பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் வசதியாக வாழ்ந்த பொண்ணு. இவங்க இங்கேருந்து நாங்கள் போய் வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் பார்க்குறோம் இந்த பொண்ணை. அப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். ப்ளஸ் சாப்பாட்டுக்கு, வீட்டுக்கு, தங்குறதுக்கு எல்லாமே இந்த பொண்ணோட நகை
முடிகிற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த டைமில் போனதும் அந்த பொண்ணு தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போயிருங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா வசதியான பொண்ணு, பையன் வசதி இல்லாத பையன். கரெக்டாக வந்து அவன் ப்ராக்கெட் போட்டு பொண்ணை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிருக்கான். நகையோடு வந்துருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரில. நான் சொல்ல இப்போ இருக்க அறிவு கூட அந்த பொண்ணுக்கு இருந்திருக்காது. இப்போ நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொன்று நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி சந்திரபாபு நாயுடு பண்ண டைமில் ஒரு கேஸ் பண்ணோம். அதுலேயும் வந்து பொண்ணு வந்து காணும்னு சொல்லி அவங்க வந்து பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்ராடில் இருக்காங்க, பாட்டி வீட்டிலேருந்து பொண்ணு படிக்கிறாங்க. அப்ராட்லேருந்து உடனே பேரண்ட்ஸ் கிளம்பி வந்துட்டாங்க. நான் போகிறேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அவன் பொண்ணு இருந்த ரூம் எங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தாக்கா அந்த பொண்ணுடைய ஸ்கூல் புக்கு, படிப்புக்கு தேவையான ஒரு விஷயமுமே அங்கே இல்லை. அப்போது என்ன எதனால் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து, ஏன்னா யார் கூட போச்சுன்னே தெரியல, க்ளூ இல்லை. யார் கூட பழக்கமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டோம். எந்த பசங்க கூடயுமே அதுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் அதோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புது, ஐ எம் சேஃப், டோன்ட் வரி அப்படின்னு ஒரு மெசேஜ். அது பார்த்தா ஏதோ ஒரு மெயில் ஐடியிலேருந்து வருது. அப்போது அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீ வந்து டச்லேயே இருமா, ஏன்னா எங்கேயாவது தப்பான கையில் போய் மாட்டிருச்சுன்னா பொண்ணு வீணாக போயிடும். அதனால நீ டச்லேயே இரு, எங்ககிட்ட பேசுறது தெரிய வேணா, ஓகே நீ சேஃபாக இருக்கிறேன்னா அப்பப்போ எனக்கு மெயில் பண்ணுன்னு மட்டும் நீ சொல்லி விட்டுரு, முடிஞ்சால் பேச சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அந்த பொண்ணு பேசலை, மெயில் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாங்கள் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். இவங்க அப்பா வந்து போலீஸ், ஆனால் அவர் கொஞ்சம் நல்ல பிரேவ் ஃபாதர். பொண்ணோட இது காணாமல் போயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் கொடுத்துட்டார். எஃப்ஐஆர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மெயில் ஐடி வந்தது பாருங்கள், அதை வச்சுட்டு எஃப்ஐஆர் காப்பியோட விஎஸ்என்எல் போய் அவங்கக்கிட்ட கேட்குறோம் எங்கேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க விசாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. விசாகப்பட்டினத்தில் எங்கேருந்து வருதுன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணோட நீங்கள் சேட் கொஞ்ச நேரம் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எங்களால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சேட்டிங் மோடுக்கு கூட்டுவா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சேட்டிங் மோடுக்கு வரலன்னாலும் நீ சும்மா நீ நல்லா இருக்கேங்கிறத உங்கள் அப்பாவுக்கு சேட் பண்ணி சொல்லிடு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுமா. நீ எப்போவுமே பெண்கள் வந்து அப்பாவோட அட்டாச்சாக இருப்பாங்க அம்மாவோட. ஸோ அப்பாவுக்கு சொல்லணும்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து அதுவாக ஓப்பன் பண்ணாதான் மெயில், நம்ம போட்ட உடனெல்லாம் உடனேலாம் மெசேஜ் வராது. அதுக்கு இடையில் நாங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறேன், என்ன ஆச்சு ஏன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கு. அப்போது அவங்க வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து விட்டுடுறாங்க. +2 இங்கே படித்தா அடுத்தது என்ஜினியரிங்கோ மெடிசனோ சேரும்போது வசதியாக இருக்கும்னு பொண்ணை கொண்டு வந்து இங்கே விட்டு படிக்க வைக்கிறாங்க. தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை வீட்டில் வச்சுருக்க முடியாது, நீ 18 வயசு ஆயிடுச்சுன்னா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், நீ மெடிசனு என்ஜினியரிங்லாம் படிக்கலாம் ட்ரை பண்ண வேணான்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பா வந்து படிங்கிறாங்க, இவங்க வேணான்றாங்க. எது உண்மை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுச்சு. நம்மளை கொண்டாந்து இங்கே வேற விட்டுட்டாங்களே இவங்க, நம்ம அங்கேயே படிச்சிருக்கலாம், அங்கேயே ஸ்கூல் இருக்குது, இந்தியன் ஸ்கூல் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம ஏன் இங்கே வந்தோன்னே அது ஒரு அந்த அடலசன்ட் ஏஜ் இல்லையா, இதுவாகிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு வெளியில் கிளம்பிருக்கு. இதுதான் நடந்திருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சேட் மோடுக்கு வந்துருச்சு. சேட் மோடுக்கு வந்ததும் அவங்க வந்து லொக்கேட் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவில் கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்றுக்கு வந்து தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. இந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத மட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் டி நகர் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கு. அங்கே வந்து நாங்கள் போய் இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனால் அத்தனை அப்போது தான் சந்திரபாபு நாயுடு தானே இந்த எலக்ட்ரானிக் இதே கொண்டு வந்தார். அப்போது எல்லா இடமும் சென்டராக இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டராக இருக்குது. எதிலடா சரின்னு இந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து ஒரு கடையாக கொண்டு போய் கொடுத்து, இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி பொண்ணு வந்துச்சுன்னா நீ இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம்னு சொல்லி பெட்டி கடை மாதிரி இருக்குது. அங்கே பெட்டி கடை மாதிரி எல்லா ஒரு 100 ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து நாங்கள் ரூமுக்கு திரும்பி வரோம். ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்க அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், நீ வந்து அந்த ஒரு பையனோட வந்துச்சு, நாங்கள் பையனோடைய டயரை காற்று எடுத்து விட்டுரு, ஸோ வண்டி வேகமாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பையன்கிட்ட எடுத்து விட சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது என்னென்னா, நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா பொண்ணு மைனர். அவங்க அப்பாவுக்கும் சொல்லியாச்சு, இந்த மாதிரி இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ரெடி ஆகிடுங்க, ஸ்டேஷனில் போயிட்டு. ஏன்னா நாங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது, அக்கார்டிங் டு லா வந்து மைனர் பொண்ணை நம்ம கூப்பிட்டு வரக்கூடாது, லொக்கேட் மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். அங்கேருந்து அவங்க காப்ஸோடு வந்தாங்க கூட்டுறதுக்கு, விமென் காப்பெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வரத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டோம். நாங்கள் போகிறோம். இந்த பையன் வந்து பஞ்சர், நாங்கள் காற்று எடுத்து விட்டது தெரியாமலே இந்த பொண்ணை வச்சுட்டு போகிறோம். வண்டி மெதுவாக போகுது. நல்லா கரெக்டாக நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டோம். பயப்படாதம்மா, நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணுன்னா, இந்த மாதிரி சொல்லிச்சு, என்னை வந்து எங்கள் தாத்தா பாட்டி படிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் பயந்துக்கிட்டு, உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னாங்க, அதை கேள்வி உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு, எப்படி நீங்கள் வந்தேன்னு கேட்டோம். சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் எப்படி போனேன்னா, இந்த பொண்ணு போய் கோயம்புத்தூருக்கு போய் அங்கே போய் படிச்சிடலான்னு சொல்லிட்டு, அங்கே ஏதோ அதுக்கு பழைய ஃப்ரெண்ட், அந்த வெளிநாட்டில் படித்த போது இருந்த ஃப்ரெண்டு கோயம்புத்தூரான், அங்கே போயிட்டு அதோடு இருந்து நம்ம எப்படியாவது படிச்சுக்கலான்ட்டு போயிருக்கு. அவ்வளோதான் அதனுடைய இது. மற்ற கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியல அதுக்கு. சரி, கோயம்புத்தூர் வண்டி தானே ஏறினேன், அப்புறம் எப்படிம்மா இங்கே விசாகப்பட்டினம் வந்துன்னா, நான் உட்காந்து கண்ணில் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து, நீ ஏன் அழற, நான் வந்து உனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்காங்க, நம்ம அங்கே போயிடலாம், நீ அங்கேருந்து படிக்கலான்னு சொன்னதும் நான் அவனோட வந்தேன்னா. சரி, அவன் தானே இவன் கிட்ட, அவன் இல்லை இவன் அப்படின்ச்சு. அது இது எப்படிம்மா, என்ன சொல்லு அப்படின்னா, இந்த பையன் கூப்பிட்டு வந்து இவங்க அந்த நாங்கள் பார்த்த பையன், அவன் வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக படிக்கிறாங்க. இந்த ஜிஆர்இ டோஃபுல் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உட்காந்து அவங்க படிக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த பையன் வந்து, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணு எப்படி அங்கே வந்ததுன்னு கேட்டால், இந்த பொண்ணை ஒரு பையன் கூட்டிகிட்டு வரான் பாருங்க ட்ரெயினில் இருந்து, அவன் அந்த பசங்களை ட்ரெயினில் எங்கேயோ மீட் பண்ணியிருக்கான். அப்பா அவங்களுடைய விலாசம், ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருந்துருக்கான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது, அந்த பொண்ணை நாங்கள் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னதும், அவங்க அது ஆல்ரெடி அது ஒரு டீம் படிக்கிறாங்க, அதனால சரின்னு சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து, இது கையில் நார்மலாக போட்டிருக்க நகை இருக்கும் இல்லையா, வளையல், செயின், அது இருக்குது, அதோடு தான் இந்த பொண்ணு போயிருக்குது. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து இது பண்ணால் ஒன்றுன்னா இதுவும் கழட்டி கொடுத்துருக்குது. அப்போது ஒரு நாள் வந்து கழுத்தில் போட்டிருக்கிறத கழட்டி கொடுனதும் இது கொஞ்சம் பயம் வந்துருச்சு, இவன் நம்மளை ஏதோ பண்ணிடுவான் அப்படின்ட்டு உஷாராக வந்து அந்த கூட இருந்த மற்ற பசங்கக்கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், நான் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தேன், ட்ரெயினில் வந்து நான் அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த பையன் கேட்டான், நான் சொன்னேன் எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, ட்ரெயினில் பார்த்தது தான், இங்கே வந்து உங்களோட வந்து நீங்களாம் நல்லவங்களாக இருக்கீங்க, எனக்கு படிக்கணும், இந்த பையன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான், எல்லா நகையும் கேட்குறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், இந்த பசங்களாம் சேர்ந்து, என்னடா நீ அந்த பொண்ணை இது பண்ணுறேன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டு, நல்ல பசங்களும் இருக்காங்க, நீ போடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டு, நீ இங்கே இருந்து படிமான்னு சொல்லி அது ஒரு டீமாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நாங்கள் என்ட்ரி ஆகி போய் பிடிச்சதும், அதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து, நான் சொன்னேன் உங்கள் அம்மா அப்பா உன்னை படிக்க தான் வைக்க போகிறாங்க வா அப்படின்னதும், அப்புறம் அவங்க அப்பா வந்ததும் வந்துருச்சு. அந்த பசங்க நல்ல விதமாக அனுப்பிச்சி வச்சாங்க, நல்ல பசங்களாக எல்லாத்தையும் வரைக்கும். நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால்தான், ஒரு நல்ல இடத்துல போய் அது சேர்ந்ததுனால்தான் அதை நம்மளால் எந்த இழப்பும் இல்லாமல் அந்த பிள்ளையை திருப்பி கூட்டிகிட்டு வர முடிஞ்சுது. இது வந்து நாங்கள் ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கிறோம், இமெயில் ஐடி வச்சு நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ் இது. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் அப்போ வந்து இந்த கேஸை நாங்கள் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக அந்த அடலசன்ட் ஏஜில் ஒரு இதை நினைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வீடுனா ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம், ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கட்டிடம் எழுப்புறோம். ஒரு பெண்ணானவள் என்ன பண்ணுவோன்னா, மன ரீதியாகவே வந்து நம்ம அந்த ஒரு ஏஜ், அந்த அடல்சன்ட் ஏஜ் வந்ததும், இந்த பையன் நமக்கு சரியாக இருப்பானோ, அந்த பையன் சரியாக இருப்பானோ, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கோணுன்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே தோணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தோணக்கூடிய விஷயத்தில் இந்த பெண் தான் வந்து தன் மூலமாக வரக்கூடிய வாரிசு நல்லா இருக்கணும், அதுக்கு ஏற்ற ஆண்மகனை பெண்கள் வந்து தேடுவாங்க. அந்த மாதிரி தேடும்போது ஒருத்தர் நல்ல பையனோட போய் சேர்ந்துடுறாங்க, ஒருத்தர் வந்து ஏதோ பிரச்சனையில் போயிடுறாங்க. ஸோ இதை வந்து இப்போல்லாம் ரொம்ப ஓப்பன் டாக்ஸ். எங்கள் காலத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா வாயை திறந்தாலே அடி விழுந்துரும். இன்னைக்கு அப்படி கிடையாது.
இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கன்வே பண்ண முடியுது மெசேஜை. ஸோ அது 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு லா பாஸ் பண்ண உடனே எல்லாம் வந்து நல்ல வழியில் போனால் பரவாயில்ல, ஒரு பணத்தை குறிக்கோளாக வச்சுருக்கிறவங்க அந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேஸை வந்து இந்த திருநெல்வேலி கேஸோடு கொண்டு வாங்க. அந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு, பையன் எப்படின்னு எனக்கு தெரியல. அது 18 வயசில் கொண்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? அது கூட்டிட்டு போய் அப்படியே மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் இது இன்னொரு இதோடையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். சேரனோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம டைரக்டர் சேரன். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் மன்றாடி அவர் அழுது கோர்ட்டில் வந்து என் பொண்ணை வந்து அவங்க பிரின்சிபல் வீட்டில் கொண்டு விடுங்க அப்படின்னதும் அவங்க அதுவும் அடலசன்ட் ஏஜ். ஸோ அடலசன்ட் ஏஜில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் சரியானதாக இருக்குமாக என்றால் இருக்காது. பின்னாடி அதை நினச்சி வருந்தக்கூடாது. நான் நிறைய இந்த கதையில் நிஜம், இந்த மாதிரி நிஜங்கள், இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் போயிருக்கேன். ஒரு 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 இதில் வந்து ஈர்ப்பில் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணி அதை வந்து அப்புறம் அந்த சேனல்ஸ்க்கெல்லாம் வருது. இது வர்றது 1-2 தான். இது மாதிரி 100கணக்கில் ஊரெங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஸ்கூல் லெவல்லையுமே காலேஜ் லெவல்லையுமே மாதத்துக்கு ஒரு பாடமாவது ஒரு சும்மா குழந்தைங்கள வச்சு ஒரு சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்கிறேன் நான். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருக்குமா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதான் நான் சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளை நல்லா வந்துடும், மனசு தானே காரணம். இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியணும். இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறதே தெரியாது. நான் அந்த மாதிரி நிறைய கேசஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அடலசன்ட் ஏஜில் போய் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுது, வீட்டுக்கும் தெரியாது, இது வீட்டில் இருக்கும், அது வீட்டில் இருக்கும். நம்ம என்னமோ ஒரு படம் வந்திருக்குது, ஷாலினி அண்டு மாதவன் நடித்த படம். அந்த படத்தில் அவங்கவுங்க தனியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சோடனே வெளியில் வந்து ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களுக்கே வந்து பிடிக்காமல் போயிடும் பாருங்க, சரி நீ பிரிஞ்சுக்கோ நான் பிரிஞ்சுக்கோன்னு போய்ட்றாங்க. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அதை அவங்க கேன்சல் பண்ணுறதே இல்லை. நார்மலாக இவங்க பேரண்ட்ஸ் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணும்போது இந்த பையன் வந்து வக்கர குணமுடைய பையனாக இருந்தால் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் கொண்டு வந்து காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது என்ன ஆகும்னா, இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் வந்து டிவோர்ஸ் போடணும். டிவோர்ஸ் வந்து மியூச்சுவலாக போட்டால் 6 மாதத்தில் முடிஞ்சு போயிட்டோம். இல்லை அவன் கண்டெஸ்ட் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அது போய்கிட்டு இருக்கும். 1 வருஷம் போயிட்டு போகும், 1 வருஷம் இல்லை நாளே போகுது. ஸோ அதனால் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, நான் எங்கெங்கே நான் ஸ்பீச் கொடுக்க போகிறேனோ எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய தலைப்பு நீங்கள் நான் வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். அக்ரிகல்ச்சரை பற்றி கொடுத்தாலும் நான் பேசுவேன். எல்லாத்தையும் பேசிட்டு இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் வந்து சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வருவேன். அது சொல்லிடுவேன், நீங்கள் கொடுத்த டாபிக் இது, நான் முடிச்சிட்டேன், பட் இந்த ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு தான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கேட்ட ஒரு பொண்ணு எனக்கு வந்து குருநானக் காலேஜில் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்பீச் கேட்ட பொண்ணு இப்போ வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது பெண்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாலும் பின்னாடி அது எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை நம்ம வாதிடவே முடியாது. ஏன்னா 18 வயசு ஆயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருந்ததுனால அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அம்மா உனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம பார்த்து பண்ணி வைக்கலான்னு சொல்லி. அதுதான் உங்கள் பெற்றோர் தரப்பில் தான் சொல்லப்படுது. அதாவது பையன் சரியில்லாத பையன் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து உனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட அந்த பொண்ணு கேட்டிருக்கலாமே, ஏன் நீ கேட்கல அப்படியும் வந்து அவங்க அப்பா பேச நியாயமா. ஏன்னா நல்ல ஒரு பூந்தோட்டம், நான் வந்து இயற்கை விவசாயி, நான் வந்து மரம் செடி கொடிகள் வச்சுருக்கேன். இப்போது மாங்காய் வந்து அவ்வளோ காய்ச்சி ஒரு 3 மூட்டை காய் இருக்கலாம்.
நாங்கள் அறுக்கத்து தோட்டத்தை பூட்டிட்டு ஃபுல்லாக ஃபென்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, கேட்டை பூட்டிட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்காய் திருடு போயிருக்கு. இப்போ வரும்போது எனக்கு அதாவது நம்மளோட அது எனக்கு நான் உயிருள்ள ஒரு பொருளாக தான் நான் என்னோட மரம் செடி கொடிகளோடு பேசுவேன். அது இல்லைங்கும் போது வரக்கூடிய மன வருத்தம் இருக்குது பாருங்களேன். ஒரு மாங்காய்க்கே ஒரு செடிக்கே நமக்கு அவ்வளோ மன வருத்தம் இருக்கும்போது பிள்ளைய வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி, அதாவது இது குழந்தை இல்லாத உண்டான அது கஷ்டப்பட்ட அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் படிப்பில் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அதுங்களுக்கு உட்காந்து வீட்லேயே பெற்றோர்களே சொல்லி கொடுப்பாங்க, இல்லை டியூஷன் வைப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் மீண்டு கொண்டு வந்து அந்த அறுவடை பண்ணும்போது, எங்கள் மாங்காயை நாங்கள் அறுவடை பண்ணும்போது அது லூஸ் பண்ண மாதிரி அந்த பொண்ணு காணும்னா அது எவ்வளோ ஒரு மனவேதனையை கொடுக்கும். அவங்க ரத்தத்தை சிந்தி அந்த பிள்ளையை வளர்த்துருக்காங்க. அது வந்து தவிர்க்கப்படணும். ஏன் இன்னும் வந்து அந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு, நம்மளாம் மாடர்னைஸ் ஆகிட்டோன்றோம், வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறோம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு அவர் எவ்வளோ மன வருத்தப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க. பிள்ளை வந்து லண்டனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து அப்படி அழுதார் அவர். அது வந்து எந்த ஒரு பெற்றோராலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதாவது ஒரு 23 வயசு வரும்போது நான் சொல்லுவேன், நிறைய காலேஜில், அம்மா நீங்கள் லவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், பண்ணுங்க. ஒரு 23 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு தெளிவு வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்தவரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணிவிட்டு அது வரைக்கும் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் துணையை தேர்ந்தெடுத்தால் நல்ல துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம். தேர்தலில் எளிதாக வெற்றி பெற உங்களுக்கான ஒரு பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.